ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஏசாயா 51ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 6ஆம் வசனம் வரை. இந்த வேத பகுதியானது கர்த்தர் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் எப்படி தெரிந்து கொள்ளப்பட்டார்கள் என்பதையும் அவர்களை ஆசீர்வதித்து சொல்லுகிற காரியமாகவும் இருக்கிறது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவருடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், நான் இப்படியாக உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய ஜனம் என்றால் என்ன என்று வேதம் சொல்லுகிறது. இந்த முதல் வசனத்தின் முதல் வாக்கியம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஜனங்கள் என்பவர்கள் நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிறவர்களே அவருடைய ஜனங்கள் என்று இந்த வார்த்தை சொல்கிறது. நாம் எல்லோரும் இன்றைய சமுதாயத்தில் ஒரு சிலருடைய எண்ணம் என்னவென்றால், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு செல்கிறவர்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்களும் கர்த்தருடைய ஜனம் என்று நினைத்துக் கொள்வோம். உண்மைதான். ஆனால் அது மட்டும் போதாது. கர்த்தருடைய ஜனம் என்றால் ஒரு முழுமை பெற வேண்டும். அதாவது எந்த ஒரு காரியத்திலும் முழுமை தேவை. ஒரு சமையல் செய்கிறோம் என்றால் சமைக்க தொடங்கியதும் உடனே அதை சமையலை நிறுத்திவிட்டு அரைகுறையாய் சாப்பிட்டால், சமைத்து விட்டேன் என்று சொல்லி சாப்பாட்டை கொடுத்தால் அதை நம்மால் சாப்பிட முடியாது. சரியாக வேகாத பொருள்களை சாப்பிடுவது கடினம். அது போல கர்த்தருடைய ஜனம் என்று நாம் கர்த்தரை ஏற்றுக்கொண்ட உடனே பெயருக்கு கர்த்தரை ஏற்றுக்கொண்டு விட்டு நம் வாழ்க்கையை உலக மக்களை போல நாம் வாழ்ந்து கொண்டிருந்தால் அது முழுமை பெறாது. அது கிறிஸ்தவ வாழ்க்கையின் முழுமையாகாது. நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதும் கடினமாய் இருக்கும். ஏனென்றால் விசுவாசத்திற்கென்று சோதனை வரும் பொழுது அதில் விழுந்து போவார்கள், பாவம் செய்து விடுவார்கள். பாவம் செய்வதற்கான வாய்ப்பு அதிகமாய் இருக்கும். நாம் நீதிமானாய் மாறிவிட்டால்தான் பாவத்திலிருந்து தப்பிக்க முடியும். அதாவது சோதனை காலம் என்று உலகத்தில் உண்டு. ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்ட உடனே சோதனை காலம் வரும். அந்த சோதனை காலத்தில் நிலை நின்றால்தான் நாம் தொடர்ந்து கர்த்தருடைய பிள்ளையாய் வாழ முடியும், நித்திய ஜீவனையும் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். சரி, என்ன சோதனை காலம்? ஒவ்வொரு மனிதனும் ரட்சிக்கப்பட்டால் மட்டும் போதாது. அதோடு ரட்சிப்பு என்பது முழுமை பெற வேண்டும். ரட்சிக்கப்படுதல் என்பது ஒரு விதையை மண்ணில் போட்டு அது முளைப்பது போல. ஒரு செடி முளைத்து விட்டால் மட்டும் போதாது, அது வளர்ந்து நன்றாக கனி தர வேண்டும். அதன் வளர்ச்சி முழுமையடைய வேண்டும். அதன் பின்பு அது விளைந்து பலன் தரும். இப்படிதான் ஒரு விதை இருக்கிறது. அது போல கர்த்தருடைய வார்த்தை ஒரு மனிதனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அது விதை விழுந்தது போல அந்த மனிதன் வளர்ந்து ஆவிக்குரிய ரீதியில் வளர்ந்து மனதளவில் பரிசுத்தம் அடைந்து பரலோக வாழ்வை பெரும் அளவுக்கு அவர்கள் பரிசுத்தம் அடைய வேண்டும், நீதிமானாய் மாற வேண்டும். இது எப்படி நடக்கும் என்றால், கர்த்தரால் வழி நடத்தப்படும் பொழுது. நாம் ரட்சிக்கப்பட்ட உடனே கர்த்தர் நம்மை வழி நடத்த தொடங்குகிறார். நம் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொடுத்து நம் பாடுகளை எல்லாம், நோயோடு இருந்திருந்தால் நம்மை குணப்படுத்துவார், வழி நடத்துவார். பிரச்சனைகள் நீங்கும், போராட்டங்கள் நீங்கும், எல்லாம் நீங்கி ஆசீர்வாதமான நிலை வரும். சகல ஆசீர்வாதங்களும் கிடைக்கும். அந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் பொழுது அந்த சந்தோஷத்தில் மகிழ்ந்து இன்னும் அதிகமாய் கர்த்தரை தேட வேண்டும், கர்த்தரை பற்றி கொள்ள வேண்டும். ஆனால் அதோடு முடிந்து விட்டு அந்த சுகபோகங்களை அனுபவிக்க தொடங்கிவிட்டு கொடுத்த இத்தனை ஆசீர்வாதங்களையும் தந்த கர்த்தரை மறந்து போகிறது கூடாது. இப்படி செய்கிறவர்கள் சிலர் இருக்கிறார்கள். அதனால் இப்படி சிலர் மறந்து போகிறார்கள், கர்த்தரை மறந்து போவார்கள். அவர் கொடுத்த ஆசீர்வாதங்களை அனுபவிக்கும் பொழுது கர்த்தர் தந்தவரை மறந்து போவது, இது மிகப்பெரிய தவறு. இதுதான் சோதனை. இந்த நேரத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? எத்தனை ஆசீர்வாதங்களை நாம் கர்த்தரிடத்தில் பெற்றிருக்கிறோமோ அதற்கெல்லாம் நன்றி சொல்லி கர்த்தரை நாம் இன்னும் அதிகமாய் நெருங்கி சேர வேண்டும். அந்த சூழ்நிலையில் வேதாகமத்தை தொடர்ந்து படிக்க ஆரம்பிக்க வேண்டும்.
முதல் அதிகாரத்திலிருந்து கடைசி அதிகாரம் வரைக்கும் வருடத்தில் ஒரு முறையாவது வேதாகமம் முழுவதையும் பைபிள் முழுவதையும் படிக்க வேண்டும். ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் 4-5 அதிகாரங்கள் படித்தால் கூட போதுமானது. ஒரு வருடத்திலேயே படித்து விடலாம். அது மிகப்பெரிய பாரம் அல்ல. கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு போதிப்பார். புரியவில்லை என்று நினைக்க தேவையில்லை. படிக்க தொடங்கினால் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு போதித்து நம்மை வழி நடத்துவார். அதனால் பயப்படாமல் தைரியமாய் வேத வசனத்தை படியுங்கள். அப்படி வேத வசனம் படிக்கும் போது நம்முடைய துணிகளை நாம் துவைப்பது போல நம் ஆத்துமா துவைக்கப்படும். நம் ஆத்துமா கழுவப்படும். அது பரிசுத்தம் அடையும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வார்த்தையாய் இருக்கிறார் என்று யோவான் 1 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தை மாம்சமானது. அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவர் மாம்சமானவராகவும் இருக்கிறார், வார்த்தையாகவும் இருக்கிறார், பரிசுத்த ஆவியாகவும் இருக்கிறார். வேத வசனத்தை படிக்கும் பொழுது ஆண்டவரே நமக்குள் வருகிறார். நம் ஆத்துமாவை சுத்திகரிக்கிறார். ஆவியாய் வந்து நம் ஆவியை சுத்திகரிக்கிறார். நமக்குள் இருக்கிற அந்த ஆத்துமா பரிசுத்தம் அடைகிறது. இப்படி வேத தியானத்தினாலும் அவருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிப்பதினாலும் நாம் அதிகமாய் பரிசுத்தம் அடைகிறோம். இப்படி செய்து கர்த்தருடைய நீதி நியாயங்களை கற்றுக்கொண்டு, அதாவது ஜெபிப்பது மட்டும் போதாது. ஜெபித்தால் நம் இருதயத்தில் உள்ளதை கர்த்தருக்கு வெளிப்படுத்துகிறோம். அவருடைய பிரசனத்தில் அமர்ந்திருக்கிறோம். மிகவும் சிறந்தது, நல்லதுதான். ஆனால் அது மட்டும் போதாது. நமக்கு எல்லாம் தெரியாது. நீதி நியாயங்களையும் கற்றுக்கொண்டு ஜெபிக்க வேண்டும். அதன்படி ஜெபிக்கிற ஜெபம்தான் கேட்கப்படும். நீதியின்படி ஜெபிக்க வேண்டும் என்றால் நீதியை தெரிந்து கொள்ள வேண்டும். நீதியை எப்படி தெரிந்து கொள்வது? பைபிள் படித்தால்தான் அதில் இருக்கிற நீதி நியாயங்கள் தெரியும். அதன்படி நம்மால் ஜெபிக்க முடியும். அதனால் வேத தியானம் என்பது முதலில் ஆரம்பத்தில் அதிக நேரம் வேதத்தை தியானித்து அதன் பின்பு ஜெபிக்க வேண்டும். ஒவ்வொரு முறையும் அப்படி செய்தால் அந்த ஜெபம் முழுமை பெறும். இரண்டும் வேறு வேறு அல்ல. வேத தியானமும் ஜெபமும் ஒன்றுதான். வேதத்தை தியானிக்கும் பொழுது கர்த்தரிடத்திலிருந்து வார்த்தைகளை பெற்றுக் கொள்கிறோம். ஜெபிக்கும் போது நம் விருப்பங்களை கர்த்தரிடத்தில் சொல்லுகிறோம். இரண்டும் ஒன்றுதான். கர்த்தரோடு தொடர்பு படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு காரியமா இருக்கிறது. இப்படி நீதி நியாயங்களை வேதாகமத்தில் கற்றுக்கொண்டு அதன்படி வாழ்ந்து அதை பின்பற்றி வாழ்ந்து நாம் கர்த்தருடைய ஜனங்களாய் இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களே கர்த்தருடைய ஜனம் என்று வேதம் சொல்லுகிறது. அதாவது விசுவாசித்தால் மட்டும் போதாது. விசுவாசம் என்பது முழுமை பெற வேண்டும். ஒரு நாளில் வந்து விடாது. வாழ்நாள் முழுவதும் விசுவாசத்தில் வளர வேண்டும். வளர்ச்சி இல்லாமல் அப்படியே இருக்கக்கூடாது. ஒரு குழந்தை பிறந்தால் 1 மாதம், 2 மாதம், 3 மாதம் என்று ஒவ்வொரு மாதமும் அதன் வளர்ச்சி தெரியும். அதே போல பிள்ளைகள் வளர்ந்து 25 வயது வரும் வரைக்கும் அவர்களுடைய வளர்ச்சி இருந்து கொண்டே இருக்கும். 23 வயது வரை வளருவார்கள். அந்த வளர்ச்சி இல்லை என்றால் 10 வயதிலேயே ஒரு குழந்தை வளராமல் நின்று விட்டால் அதே அளவு உயரம் அப்படியே இருந்தால் என்ன சொல்வோம்? வளர்ச்சி குன்றியுள்ளது என்று சொல்வோம். அதில் ஏதோ பிரச்சனை இருக்கிறது. அது விரும்பத்தகாத காரியமாய் இருக்கிறது. அது போலதான் ஆவிக்குரிய ரீதியிலும் நாம் வளர வேண்டும். அதுதான் ஆரோக்கியமான வாழ்க்கை. கர்த்தருக்குள் நாம் ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்கிறோம் என்றால் அதற்கு முதல் காரியம் ஆவிக்குரிய ரீதியில் நாம் வளர்ந்து கொண்டே போக வேண்டும். கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்வது, அதை நிறைவேற்றுவது போன்ற காரியங்கள் செய்ய வேண்டும். நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள் என்று சொல்லுகிறார். கர்த்தர் விரும்புகிற நேசிக்கிற மனிதர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால் நீதியை பின்பற்றுகிறவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தரை தேடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தரை தேடுதல் என்றால் என்ன? ஜெபிப்பது, வேதம் வாசிப்பது, வேத வசனங்களை கற்றுக்கொண்டு அதற்கு கீழ்ப்படிந்து நடப்பது, அந்நிய பாஷையில் ஜெபிப்பது, கர்த்தரோடு இணைந்திருக்கிற காரியங்கள் தான் கர்த்தரை தேடுவது. முக்கியமாக எந்த காரியத்தை செய்தாலும் கர்த்தரை கேட்டு செய்வது. கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து எதற்கெடுத்தாலும் கர்த்தரை தேட வேண்டும். அதாவது அப்பா இந்த காரியத்தை நான் செய்யலாமா செய்யக்கூடாதா என்று கேட்க வேண்டும். கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதை மட்டும் செய்ய வேண்டும். இப்படி வாழ்கிற வாழ்க்கை தான் கர்த்தரை தேடுகிற வாழ்க்கை. இப்படிப்பட்டவர்கள் எனக்கு செவி கொடுங்கள் என்று நம்மை அழைக்கிறார். நாம் அப்படி கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் இருந்தால், நீதியை பின்பற்றி அவரை நேசிக்கிறவர்களாய் இருந்தால், அப்படிப்பட்டவர்களுக்கு ஆசீர்வாதத்தை இந்த வசனங்களில் கூறுகிறார். ஆசீர்வாதம் எல்லோருக்கும் அல்ல.
நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு. அவர்கள்தான் கர்த்தருடைய ஜனங்கள், அவர்களுக்கு தான் ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் என்று எல்லோரும் கேட்டு எல்லோரும் பெற்றுக்கொள்ள முடியாது. அது கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது என்றால் யாருக்கு எதை கொடுக்க வேண்டும் என்று பார்த்துதான் கொடுப்பார். நாம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற தகுதியுடையவர்களாய் மாற வேண்டும். கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்பொழுதுதான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். எல்லோருக்கும் கிடைக்காது. இன்று நாம் கர்த்தருடைய ஜனங்களாய் இருக்கிறோம். அவர் நீதியை பின்பற்றி அவருக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பிரியமாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அப்படிப்பட்டவர்களை பார்த்து கர்த்தர் கேட்கிறார், நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையையும் தோண்டி எடுக்கப்பட்ட துறவுகளையும் பாருங்கள் என்று சொல்லுகிறார். இதன் பொருள் என்னவென்றால், நீங்கள் எங்கே இருந்து வந்தீர்கள் என்று கொஞ்சம் கவனித்து பாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் எங்கிருந்து வந்தோம்? ஆபிரகாம் ஐயாவின் வம்சம், சாராள் அம்மாவின் வம்சமாய் இருக்கிறோம். அதாவது வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலை என்று சொல்லும் பொழுது, ஒரு மிகப்பெரிய பாறையிலிருந்தும் ஒரு குழியிலிருந்தும் உங்களை தோண்டி கொண்டு வந்தேன். நம் முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை பற்றி இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் எல்லாம் பெரிய அரண்மனையில் ராஜாவாக வாழ்ந்தவர்கள் அல்ல. அவர்கள் சுகபோகமாக வாழ்ந்து அவர்கள் வம்சத்தில் நாமும் சுகபோகமாக ராணிகளாகவும் இளவரசிகளாகவும் இளவரசர்களாகவும் வாழ்ந்து வரவில்லை. நாம் எல்லாம் மிகுந்த துன்பத்தின் மத்தியிலும் துயரத்தின் மத்தியிலும் வாழ்ந்த பெற்றோர்களுக்கும் பாவத்தில் கிடந்த பெற்றோர்களுக்கும் பிறந்து வளர்ந்து வந்திருக்கிறோம். நாம் அப்படிப்பட்ட முள்செடியின் நடுவே கிடந்திருந்தாலும் நம்மை ஆண்டவர் தூக்கி எடுத்து இன்று நம்மை நீதிமான்களாக்கி தம்முடைய சன்னதியில் வைத்திருக்கிறார். அதைதான் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் கிடந்த இடம் எப்படிப்பட்டது, இப்பொழுதோ உங்களை நான் இந்த நிலையில் உங்களை வைத்திருக்கிறேன், உங்களை நான் மீட்டுக் கொண்டேன் என்று சொல்லுகிறார். ஆபிரகாம் ஐயாவும் சாராள் அம்மாவும் அவர்கள் குழந்தை இல்லாமல் இருந்தார்கள். அவர்கள் பட்ட பாடுகள் அதிகம். அவர்கள் ஆபிரகாம் ஐயா தனியாய் இருந்தார், ஒருவனாய் இருந்தார். ஒரே ஒரு மனிதன், அவர்தான் ஒரே ஒரு உருவமாய் இருந்தார். ஒரு மனிதனை கர்த்தர் தெரிந்து கொண்டுதான் என்று உலகெங்கும் இஸ்ரவேலரை பெருக பண்ணியிருக்கிறார். ஒருவனாய் இருக்கையில் நான் அழைத்து இப்பொழுதோ திரளான ஜனங்களாய் உங்களை நான் மாற்றி இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆபிரகாம் ஐயாவை ஆசீர்வதித்து பெருக பண்ணினார். கர்த்தர் நானே செய்தேன் என்று சொல்லுகிறார். அவர் தனியாய் ஒரு மனிதனாய் இருக்கும் போது அழைத்து அவரை ஆசீர்வதித்து பெருக பண்ணினார். இந்த காலம் சொல்லப்பட்ட காலம் ஏசாயா தீர்க்கதரிசியின் காலத்தில் சொல்லப்பட்டது. அவர் சொல்லும் பொழுது இஸ்ரவேலர்கள் பாபிலோனில் இருந்து மீட்கப்பட்டு மீண்டும் இஸ்ரவேலுக்கு வருகிற காலமாய் இருந்தது. அந்த சமயத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை இது. அந்த காலத்தில் வாழ்ந்த அங்கிருந்த இஸ்ரவேலருக்கும் பொருந்தும், இன்று நமக்கும் பொருந்தும். கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். சீயோன் என்றால் கர்த்தருடைய ஜனம் என்று பொருள். சீயோனுக்கு கர்த்தர் ஆறுதல் செய்கிறார். அவர்களை நான் உங்களை தேற்றுவேன், உங்களை தெரிந்து கொண்டேன், நான் உங்களை ஆறுதல் படுத்துவேன் என்று சொல்கிறார். அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம், பாழாய் கிடக்கிற நிலம், அதாவது இஸ்ரவேலர்கள் பாபிலோனில் இருந்த பொழுது எருசலேம் நகரமும் இஸ்ரேல் தேசமும் பாழாய் கிடந்தது. அதையெல்லாம் கர்த்தர் நான் மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். அந்த இடங்களை எல்லாம் தேர்தல் அடைய செய்து இஸ்ரேலின் வனாந்திரத்தை ஏதேனை போலவும் இஸ்ரவேலின் அவாந்திர வெளியை கர்த்தரின் தோட்டத்தையும் போல ஆக்குவேன் என்று சொல்லியிருக்கிறார். அந்த காலத்தில் இஸ்ரவேலர்கள் திரும்பி வந்த பின்பு இஸ்ரவேல் தேசம் ஏதேனை போலவும் கர்த்தருடைய தோட்டம் என்றால் பரலோகத்தை போலவும் செழிப்புள்ள தோட்டமாக ஒரு செழிப்பான தேசமாக நான் உருவாக்குவேன் என்று இஸ்ரவேலை கர்த்தர் ஆசீர்வதித்து சொல்லியிருக்கிறார். இது ஒரு பொருள். இந்த காலத்தில் நமக்கு கர்த்தர் சொல்லுகிற இந்த வசனத்தின் பொருள் என்னவென்றால், வேத வசனங்கள் 7 பொருள் உண்டு, அதற்கு மேலும் உண்டு. இதில் இன்னொரு காரியம் இன்று நம் தனிப்பட்ட வாழ்க்கையில் நம் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் சொல்லுகிறது. ஒரு மனிதன் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாமல் கர்த்தரை அறியாமல் வாழ்ந்த காலத்தில் அந்த மனிதன் வனாந்தரத்தை போலவும் அவாந்திர வெளியை போலவும் காட்டை போலவும், எந்த பொருளும் இல்லாத காடு, காட்டில் சென்றால் பசியோடுதான் நாம் தவிக்க வேண்டும். சாப்பிட ஒன்றும் இருக்காது, முள்ளும் புதரும் போக்கு வரவு தெரியாது. காடு என்றால் மிகவும்
வனாந்திரம் என்றால் மிகவும் கொடுமையான இடமாய் இருக்கும். தண்ணீர் கிடைக்காது, ஆகாரம் கிடைக்காது, முள் காடுகளா இருக்கும். பல மைல் தூரம் நடந்து செல்ல வேண்டும். மிகவும் கடினமாய் இருக்கும் அல்லவா? அப்படிப்பட்ட இடத்தை போல இருந்த உங்கள் வாழ்க்கை, பொல்லாத ஆவிகளுக்கு இடம் கொடுத்து நாம் பாவம் செய்து வாழ்ந்த காலங்கள் வனாந்திரத்தை போலவும் அவாந்திர வெளியை போலவும் இருக்கிறது. நம் மனம் சமாதானம் இல்லாமல் போராட்டங்களும் புலம்பல்களும் துன்பங்களும் துயரங்களும் பலவித வேதனைகளும் நிறைந்ததா இருந்தது. ஆனால் நாம் கர்த்தரிடம் திரும்பி வந்த போது, அவரை நாம் ஏற்றுக்கொண்ட பின்பு நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். நம் வாழ்க்கை ஏதேனை போல ஆகும். நம் மனம் சந்தோஷம் சமாதானம் என்றால் என்ன என்பதை அறிந்து கொள்ளும். சந்தோஷம் அடைவோம், சமாதானமாய் வாழ்வோம், உற்சாகமாய் இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், நிறைவான வாழ்க்கையை தருவார். நம் மனம் நிறைவடைந்திருக்கும். தவிப்பும் ஏக்கமும் போராட்டங்களும் குழப்பங்களும் பிரச்சனைகளும் அடிமைத்தனமும் கொடுமையும் இதெல்லாம் விலகி போகும். எல்லாம் விலகி போய் கர்த்தர் நமக்கு சமாதானத்தை தருவார். தீமை எல்லாம் அகன்று போகும், இருளெல்லாம் விலகி போகும், வெளிச்சமும் சந்தோஷமும் நம் வாழ்க்கையில் நிறைந்திருக்கும். கர்த்தர் நம்மை பார்க்கும் பொழுது, அவரோடு நாம் சேரும் பொழுது, அவர் திருப்பாதம் அண்டிக் கொள்ளும் பொழுது, அவரை நாம் சரணடையும் போது இப்படிப்பட்ட மாற்றங்கள் நம் வாழ்க்கையில் நடக்கும். கர்த்தரை அண்டிக் கொள்வோம், அவர் பெரியவர். உலகத்தை நம்பி மற்ற மனிதர்களை, உலக ஐஸ்வர்யங்களை, உலகத்தை நம்பி வாழக்கூடாது. கர்த்தரை நம்பி வாழ்வோம். கர்த்தருடைய ஆசீர்வாதமே நமக்கு முக்கியமானது. அவர் ஆசீர்வதித்தால் நிறைவு நமக்கு வாழ்க்கையில் இருக்கும். மற்ற எந்த காரியத்திலும் நிறைந்திருக்காது. அப்பொழுது இஸ்ரவேல் தேசம் ஏதேனை போலவும் கர்த்தரின் தோட்டத்தை போலவும் மாறி கீத சத்தமும் பாடல் சத்தமும் ஆடல் சத்தமும் கேட்குமாம். சந்தோஷம் நிறைந்த தேசமாய் இருக்கும். அதே போல நம் வாழ்க்கையும் சந்தோஷம், கர்த்தரை துதித்து துதி பாடல் என்று நம் வாழ்க்கை மிக சந்தோஷமாய் இருக்கும். கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும் போது நம் வாழ்க்கை மாறும். என் ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள், என் ஜாதியாரே என் வாக்கை கேளுங்கள் என்று சொல்லுகிறார். நான் சொல்வதை கொஞ்சம் கேளுங்கள், என்னை கவனியுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வேதம் என்னிலிருந்து வெளிப்படும், என் பிரமாணத்தை ஜனங்களின் வெளிச்சமாக ஸ்தாபிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தரின் பிரமாணம், அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்து அவர் மலை உபதேசம் செய்து அவர் மூலமாய் சத்தியம் பூமியில் சொல்லப்படுகிறது. இதைதான் அவர் பிறப்பதற்கு முன்பே ஏசாயா தீர்க்கதரிசி 500 வருடங்களுக்கு முன்பே எழுதி கொடுத்திருக்கிறார். தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுது இஸ்ரவேல் தேசம் ஏதேனை போல மாறும். நம்முடைய வாழ்க்கையும் ஏதேன் தோட்டத்தை போல செழிப்பாயிருக்கும். இது அதனுடைய பொருள். அவர் உபதேசிப்பார், அவர் தம்முடைய பிரமாணங்களை நமக்கு சொல்லுவார். நான் சொல்வதை கேளுங்கள் என்று சொல்லுகிறார். மத்தேயு 5, 6, 7 3 அதிகாரங்களிலும் கர்த்தர் இந்த பூமிக்கு சொன்ன மலை பிரசங்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. மலை உபதேசங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அவைகள் கர்த்தருடைய வார்த்தைகள். 10 கட்டளைகளை விரிவாக்கி இன்னும் தெளிவாக புரியும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வேத பகுதிகளை நாம் ஆராயும் பொழுது மத்தேயு 5, 6, 7 அதிகாரங்களை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது நியாய பிரமாணமும் 10 கட்டளைகளும் 2 கற்பனைகளும் அதில் அடங்கி இருக்கும். எல்லாவற்றையும் கர்த்தர் தம்முடைய திருவார்த்தையினால் நமக்கு சொல்லி, அந்த காலத்தில் வாழ்ந்த ஜனங்களுக்கு சொல்லி அதன் மூலம் அவர்களை வழி நடத்தினார். அதை குறித்தே இந்த வேதவசனம் சொல்லுகிறது. என் நீதி சமீபமாய் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டு 2000 வருடம் ஆனது. இப்பொழுதோ கர்த்தருடைய நாள் மிகவும் சமீபமாய் இருக்கிறது. கர்த்தர் வரப்போகிறார். என் நீதி சமீபமாய் இருக்கிறது, என் ரட்சிப்பு வெளிப்படும். நீதி சமீபம் என்று சொல்லும் பொழுது துன்மார்க்கருக்கு கர்த்தர் நீதியை சரி கட்ட வரப்போகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வரும் பொழுது அவர் நீதியை சரி கட்டுவார். தவறு செய்தவர்களை அழைத்து போட்டு அவர்களுக்கு ஏற்ற தண்டனையை கொடுத்து நீதிமான்களையும் காக்கிறவராய் இருக்கிறார். என் புயங்கள் ஜனங்களை நியாயம் தீர்க்கும் என்றால்
கர்த்தருடைய கரம் நியாயம் தீர்க்கும். அப்படின்னா கர்த்தருடைய வல்லமை. கர்த்தர் தம்முடைய வல்லமையினால் பூமியை நியாயம் தீர்ப்பார். நியாயம் தீர்ப்பார் என்று சொல்லும் பொழுது தவறு செய்தவர்களுக்கு ஏற்ற தண்டனையை கர்த்தர் கொடுப்பார். அவர் தவறு செய்தவர்களை தண்டிக்காமல் விட்டுவிட மாட்டார். தவறு செய்து விட்டாலும் தப்பித்துக் கொள்ளலாம் என்று யாரும் நினைக்க முடியாது. அவர் நீதி உள்ளவர், நீதியின் சூரியன். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தருக்கும் விரோதமாய் செயல்பட்டவர்களுக்கு கர்த்தர் நிச்சயம் சரியான தண்டனை கொடுப்பார். அப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் நிச்சயம் தண்டனை தருவார். தீவுகள் எனக்கு காத்திருந்து என் புயத்தின் மேல் நம்பிக்கையாய் இருக்கும். தீவுகள் எனக்கு காத்திருக்கும் என்று சொல்லும் பொழுது கர்த்தருடைய 2ஆம் வருகையின் போது அதற்கு முன்பாக தீவுகள் அதிகமாய் பல தீவுகள் அழிக்கப்படும். பல தீவுகளில் மிகுந்த துன்பம் உண்டாகும். இயற்கை சம்பந்தப்பட்ட இயற்கையான பலவித இயற்கை மாற்றங்களினால் மிகவும் துன்பப்படும். அவர்கள் எல்லோரும் கர்த்தரால் பாதுகாக்கப்படுவார்கள். தீவுகளில் இருப்பவர்களும் கர்த்தரை தேடி கர்த்தரிடத்தில் அன்பை பெற்றுக் கொள்வார்கள், பாதுகாக்கப்படுவார்கள். தீவுகளும் பலவித துன்பங்களுக்கு ஆளாக நேரிடும். அந்த நேரத்தில் அவர்கள் தீவுகளில் வசிப்பவர்கள் கர்த்தரிடத்தில் அன்பு கொண்டு அவரையே நம்பி காத்திருந்து அவரிடத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு பாதுகாக்கப்படுவார்கள். கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் கண்களை வானத்துக்கு நேராக ஏறெடுத்து பாருங்கள், பூமியையும் பாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அண்ணாந்து வானத்தை பார், அது ஒரு புகையை போல, வானம் புகையை போல ஒழிந்து போகுமாம். இப்படியாக கர்த்தர் செய்வாராம். வானத்தை புகையை போல ஒழிந்து போக பண்ணுவார். பூமி வஸ்திரத்தை போல பழசாய் போகும். அதாவது துணியானது நீண்ட நாட்களாக வைத்திருந்தால் அது கொஞ்சம் கொஞ்சமாக மக்கி போய் அது மிகவும் பழையதாகுவதனால் அது கொஞ்சம் கொஞ்சமாக நிறங்களை இழக்கும். பின்பு அது கொஞ்சம் கொஞ்சமாக நைந்து போய் பழையதாய் மாறி கிழிந்து போகும். நூல் நூலாக மாறி போய்விடும், வீணாகிவிடும். அது போல பூமி இருக்குமாம், பூமி அழியுமாம். கடைசி காலத்தில் வானமும் பூமியும் அழிக்கப்படும் பொழுது கர்த்தர் இந்த வானத்தையும் பூமியையும் அழித்துவிட்டு புதிய வானம் புதிய பூமியை உருவாக்க போகிறார். அந்த நாள் வரும் பொழுது இந்த பூமியில் இருக்கிற எல்லாம் அழிக்கப்படும். கர்த்தருடைய ஜனங்கள் மட்டுமே அவரோடு கூட இருப்பார்கள். அதைதான் கர்த்தர் சொல்லுகிறார். வானத்தை அண்ணாந்து பார், அது எவ்வளவு பெரியதா இருக்கிறது. அதை நான் ஒரு புகையை போல மறைந்து போக பண்ணுவேன். புகையை போல அழித்து போடுவாராம். புகை வந்தால் காற்றடித்தால் உடனே விலகி போய்விடும். அது எங்கு போனது என்றே தெரியாது. அது போல அழிந்து போகுமாம். அதாவது இன்றைக்கு புரியும்படி செய்ய வேண்டும் என்றால் ஒரு செல்போனிலோ அல்லது லேப்டாப்பிலோ நாம் படங்களை வீடியோஸ் வைத்திருப்போம், ஆடியோஸ் வைத்திருப்போம். இவைகளை எல்லாம் டெலிட் செய்தால் உடனே அது மறைந்து போகும். அது போல கர்த்தர் வானத்தை மறைய பண்ணுவாராம். புகை போல மறைந்து போகும். இருக்கும் இடம் தெரியாமல், மிச்சம் இல்லாமல். நெருப்பில் ஒரு பொருளை எரித்தால் கூட மிச்சம் இருக்கும், கரித்தூள் இருக்கும். ஆனால் அதுவும் இல்லாமல் மறைந்து போகுமாம் இந்த வானம். பூமி வஸ்திரத்தை போல பழசாய் போகுமாம், கிழிந்து நைந்து ஒன்றும் இல்லாமல் போகுமாம். இப்படி இவைகளை அழிக்கப் போகிறதும் நான் தான், ஆக்கியது நான் என்று அறிவீர்கள். இவைகளை எல்லாம் அழிக்கப் போவதும் நான் தான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது போலவே அதன் குடிகளும் இருக்கிறார்கள். இந்த பூமியில் வசிப்பவர்களும் அதே போல பூமி அழிக்கப்படுவது போலவே கடைசி காலத்தில் பூமியை நான் எப்படி அழிப்பேனோ அது போல இந்த பூமியில் குடியிருக்கிற தீயவர்களையும் நான் இப்பொழுதே அதே போல அழிப்பேன். பூமியை எப்படி அழிப்பேனோ அதே போல அதில் இருக்கிறவர்களை, துன்மார்க்கரை நான் இப்பொழுதே அவர்களை அழிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தீயவர்கள் அழிக்கப்பட்டு போவார்கள். என் ரட்சிப்போ என்றென்றைக்கும் நிலைக்கும். கர்த்தருடைய பாதுகாப்பு என்றைக்கும் நமக்கு கிடைக்கும். கர்த்தர் நம்மை பாதுகாத்திருக்கிறார். அந்த பாதுகாப்பு என்றைக்கும் நிலைத்திருக்கும். அது மாறாது. வானமும் முடிந்து போகும், பூமியும் அழிந்து போகும். பூமியில் குடியிருக்கிற துன்மார்க்கரும் தீயவர்களும் அவர்களும் அழிந்து போவார்கள். ஆனால் கர்த்தருடைய ரட்சிப்பு, கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கிற நாம் பாதுகாக்கப்படுவோம். நமக்கு ஒரு நாளும் முடிவில்லை, அழிவு இல்லை என்று பொருள். என் நீதி அற்று போவதில்லை, என்னுடைய நீதி முடிந்து போகாது. தீயவர்கள்
இந்த உலகத்தில் மனிதர்கள் வாழ்கிறார்கள். சிலர் நல்லவர்களாக திருந்தி வாழ்வார்கள், சிலர் தீயவர்களாக வாழ்வார்கள். தீயவர்கள் அவர்கள் செய்யும் தவறுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டு அழிக்கப்பட்டு போகிறார்கள். நீதிமான்களோ தாங்கள் செய்த நற்காரியங்களுக்கு நீதியை பெற்றுக்கொண்டு அந்த நீதி முடித்து போகாது. நீ செய்த புண்ணியங்களுக்கு உனக்கு பலன் கொடுத்து விட்டேன், இன்னும் 5 வருடம் 10 வருடம் நீ பரலோகத்தில் இருந்து விட்டு உன் வாழ்க்கை முடிந்து போகிறது என்று கர்த்தர் சொல்லவில்லை. அந்த நீதி முடிந்தே போகாது. இங்கு நாம் இந்த பூமியில் வாழ்கிற காலம் 70 வருடம் என்றால், இங்கு நாம் செய்யும் நீதியானது, நீதியின்படி நாம் வாழும் வாழ்க்கையானது பரலோகத்தில் நம்மை கொண்டு போய் சேர்க்கும். பரலோகத்தில் கர்த்தரோடு முடிவில்லாத வாழ்க்கையை பெறப்போகிறோம். 70 வருடம் நீதியாய் வாழ்ந்தாய், அங்கு போய் 70 வருடம் இருக்கலாம், அப்படி அல்ல. நிரந்தரமாய் இந்த நீதி முடியாமல் தொடர்ந்து நமக்கு பலன் கொடுத்து கொண்டே இருக்கும். அதாவது நம் நீதி என்பது, கர்த்தருக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கும் வாழ்க்கை என்பது பரலோகத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு மட்டுமல்ல, உயிரே போகாத, 2ஆம் மரணமே இல்லாத, பரிசுத்தமாய் எப்படி கர்த்தர் உயிரோடு இருக்கிறாரோ அவரை போல அவரோடு கூட நிரந்தரமாய் வாழும் வாழ்க்கை, மரணத்தை வென்ற வாழ்க்கையும் நமக்கு இருக்கிறது. மறந்துவிட வேண்டாம். உலகத்தில் பிறந்தவர்கள் எல்லாம் மறிக்கிறார்கள், அவர்கள் வாழ்க்கை முடிந்து போகிறது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இல்லை, மரணத்திற்கு பின்புதான் வாழ்க்கையே தொடங்குகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளின் வாழ்க்கை அது அப்பொழுதுதான் தொடங்குகிறது என்றே சொல்லலாம். நித்திய ஜீவனில் இவ்வுலக வாழ்க்கை என்பது மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்ட நாற்றாங்காலை போல, இந்த பூமி நாற்றாங்கால் போலதான் நம்மை வளர்த்து விடுகிறதா இருக்கிறது. அதற்கு பின்பு நம்மை பிடுங்கி, அதாவது நாற்றங்காலில் இருக்கிற நாற்றுகளை எடுத்து வயலில் நடுவார்கள். அது போல பரலோகத்தில் நம்மை கர்த்தர் வைப்பார், கொண்டு போய் அங்கு சேர்த்து நம்மை அங்கு வாழ வைக்க போகிறார். இவ்வுலக வாழ்க்கை என்று சோதனை காலம் போல, இந்த உலகத்தில் இருந்து நாம் போராடி வெற்றி பெற்றால் நித்தியத்தை பெற்றுக் கொள்ளலாம், நிரந்தரமான வாழ்க்கையை பெறலாம். இந்த உலகத்தில் உண்மையை பேசி நீதியாய் நடந்து பரிசுத்தமாய் வாழ்ந்தால் பரலோகத்தில் போய் மரணம் இல்லாத பரிசுத்த வாழ்க்கை வாழலாம். இங்கு அக்கிரமமும் அநியாயமும் செய்து வாழ்ந்தால் அக்கினி கடலில் தள்ளப்பட்டு அழிந்து போக வேண்டியதுதான் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால் நாம் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு அவருடைய சத்தியத்தை நேசித்து, அவரை நேசித்து, அவர் வார்த்தைகளை நேசித்து, அதற்கு கீழ்ப்படிந்து கடைபிடித்து வாழ்ந்து, வேத வசனங்களை கடைபிடித்து வாழ்ந்து நீதிமான்களாய் மாறி கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் வாழ்ந்து முடித்து கர்த்தரோடு போய் சேருவோம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஏசாயா 51ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல். கர்த்தர் இந்த வேத பகுதியில் அருமையான தம்மை நம்பி இருக்கிறவர்களை உற்சாகமூட்டும்படியாக ஒரு சத்தியத்தை, ஒரு உண்மையை சொல்லுகிறார். நமக்கு அதை வெளிப்படுத்துகிறார். இதை தெரிந்து கொள் என்று தம்முடைய ஜனங்களுக்கு சொல்லுகிறார். அது மிகவும் சந்தோஷமான காரியம், மிக மிக சந்தோஷமான ஒரு காரியம். அதை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். இந்த உலகத்தில் கர்த்தருடைய ஜனமாய் இருக்கிறவர்கள், அவரை நம்பி இருக்கிற நம்முடைய நிலை என்ன? அவருடைய வேத வசனத்தை தியானித்து நீதியை அறிந்து கொண்டு கர்த்தருடைய வசனத்தை நம் இருதயத்தில் பதித்து வைத்திருக்கிற நம்மை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், வசனத்தால் இருதயம் நிரப்பப்பட்டு கர்த்தருடைய நீதியை அறிந்த ஜனங்களே என்று கூப்பிடுகிறார். அப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் ஒரு செய்தி வைத்திருக்கிறார். என்ன தெரியுமா? அது மிகவும் சந்தோஷமான காரியம். அவர் நீதியாய் நியாயம் தீர்ப்பார். கர்த்தர் நீதியை இந்த பூமியில் செலுத்துவார். அதாவது பொதுவாக கிறிஸ்தவர்கள் என்றால் நீதியை பற்றி பேசினால், நீதி செலுத்தப்படும், நீதி நிறைவேற்றப்படும் என்று சொன்னால் அது பிடிப்பதில்லை. பலருக்கு அது பிடிப்பதில்லை. ஏன்? நீதி என்பது நிறைவான, முழுமையான, உண்மையான, அது நியாயமான ஒரு காரியம். நீதி என்பதே நீதியின் சூரியனாய் கர்த்தர் இருக்கிறார் என்றே சொல்லப்பட்டிருக்கிறது. நீதி நிறைவேற வேண்டும் என்று ஒரு மனிதனை பார்த்து சொன்னால் உடனே கோபம் வரும். ஏன் நீதியை மனிதர்கள் விரும்புவதில்லை? நீதிமான்கள் நீதியை விரும்புவார்கள்.
அநியாயக்காரர்களும் துன்மார்க்கரும் அக்கிரமக்காரர்களும் நீதியை விரும்ப மாட்டார்கள். ஏன் தெரியுமா? ஒரு நீதிமான் நீதியாய் வாழ்கிறான், உண்மையை பேசுகிறான், நியாயமாய் நடக்கிறான். அவன் செயல்கள் எல்லாம் கர்த்தருடைய வார்த்தையின்படி இருந்தால் அந்த மனிதன் மனதிற்குள் என்ன பாடுபட்டு கொண்டிருப்பான் தெரியுமா? அவன் நீதியாய் நடப்பதற்கு இந்த உலகத்தில் போராடிதான் ஆக வேண்டும். பல துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருப்பான். அப்பொழுது அந்த மனிதனுடைய எண்ணம், கர்த்தாவே, நான் இவ்வளவு நீதியாய் நடக்கிறேனே, இதற்கு ஒரு பலன் கிடைக்காதா? எனக்கு பலன் தாரும் என்று தினம் தினம் ஜெபித்துக் கொண்டிருப்பான். என் நீதிக்கேற்ற பலன், நான் இத்தனை பேருக்கு நன்மை செய்திருக்கிறேனே, நான் இவர்களுக்கெல்லாம் நான் நன்மை செய்தேனே, இவர்களை மன்னித்தேனே, இவர்களுக்கெல்லாம் இப்படிப்பட்ட காரியங்களை செய்திருக்கிறேனே, ஒருவரும் நன்றி உணர்வு இல்லாமல் என்னை இப்படியெல்லாம் எங்களை துன்பப்படுத்துகிறார்களே, கர்த்தாவே நீதியை நிறைவேற்றும் என்று ஒரு நீதிமான் ஜெபிப்பான். அதுதான் அந்த மனிதனுடைய விருப்பமாய் இருக்கும். அக்கிரமக்காரனும் துன்மார்க்கனும் எப்படி இருப்பார்கள்? நான் செய்த செயலுக்கு பலன் வரக்கூடாது என்று நினைப்பார்கள். ஏனென்றால் அவர்கள் செய்ததெல்லாம் அக்கிரமம். அதற்கு பலன் வராது என்று நினைத்து கொண்டுதான் அவர்கள் செயலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எண்ணம் எல்லாம், நான் பாவம் செய்வேன், அக்கிரமம் செய்வேன், அநியாயம் செய்வேன், ஆனால் அதற்கு எனக்கு பலன் வராது என்ற நம்பிக்கையில் தான் அவர்கள் அக்கிரமமே செய்கிறார்கள். அப்படியானால் கர்த்தர் நீதி நிறைவேற்றும் போது அவரவர் கிரியைகளுக்கு தக்க பலன் அவரவர்களுக்கு கிடைக்கும். வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் சொல்லியிருக்கிறார், நான் வரும் பொழுது அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது, என்னோட கூட வருகிறது என்று சொல்லிவிட்டார். கர்த்தர் அப்படி சொல்லி இருக்க, அவர் வரும்போது பலன் தருகிறவராய் வருகிறார். அவர் நீதியில் சூரியனாய் வருகிறார், நீதியை சரி கட்ட வருகிறார். ஏக்கமாய் பல காலங்களாக நீதிக்காக நீதியாய் வாழ்ந்து அதற்குரிய பலனை எதிர்பார்த்திருக்கிற நீதிமான்களுக்கும் பரிசுத்தவான்களுக்கும் நன்மை கிடைக்க வேண்டாமா? அவர்களுடைய பாடுகளுக்கும் அவர்களுடைய வேதனைகளுக்கும் பலன் வேண்டாமா? அவர்களை துன்பப்படுத்தினவர்களை கர்த்தர் பழி வாங்க வேண்டாமா? இதெல்லாம் நடக்க வேண்டும் அல்லவா? அப்பொழுதுதானே நீதி நிறைவேறும். உலகம் எங்கும் அநியாயமாகவே வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டுமா? கர்த்தர் நீதியின் ராஜா அல்லவா? அப்படி இருக்க அவர் ஒருவரையும் நீதி சரி கட்டாமல் விட மாட்டார். நீதிமான்களுக்கு நன்மை செய்யவும் அவர்கள் செய்த நன்மைக்கு அவரவருக்குரிய பலன் கண்டிப்பாய் கிடைக்க வேண்டும். ஒரு விவசாயி தன் நிலத்தில் ஒரு மரத்தை நடுகிறார். ஒரு நல்ல கனி தரும் மரத்தை நட்டால் அதன் பலனை எதிர்பார்க்காமல் இருப்பாரா? என்று அந்த மரம் வளர்ந்து கனி தரும், பூக்கும், காய்க்கும் என்று பார்த்து கொண்டிருப்பார். அதே போலதான் அந்த பலன் கிடைக்கும் பொழுது அவர் சந்தோஷப்படுவார். ஒரு நீதிமானும் அப்படிதான் நற்கிரியைகளை செய்து கொண்டே தன் வாழ்நாள் முழுவதும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து தமக்கு துரோகம் செய்கிறவர்களை மன்னித்து அவர்களுக்கு நன்மை செய்து நன்மையே அவர்கள் செய்து கொண்டிருப்பார்கள். துன்மார்க்கத்தையே செய்து கொண்டிருப்பார்கள். இவர்களுக்கு பலன் வேண்டாமா? ஒரு வேளை அப்படி கர்த்தர் பலன் தராமல் விட்டால் துன்மார்க்கனுக்கும் நீதிமானாய் வாழ்ந்த இந்த மனிதனுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? இவர்கள் நீதிமான்கள் பட்ட பாடுகளுக்கு அர்த்தமே இல்லாமல் போகும் அல்லவா? பூமி நீதியாய் நியாயம் தீர்க்கப்பட வேண்டும். கர்த்தர் நீதி செலுத்த வருகிறார். அதை யாராலும் தடுக்க முடியாது. வேண்டாம் வேண்டாம் என்றால் வராமல் இருந்து விட மாட்டார். நியாய தீர்ப்பை கொடுக்காமல் இருந்து விட மாட்டார். நியாய தீர்ப்புக்கு அஞ்சி மனம் திரும்ப வேண்டும் என்றுதான் கர்த்தர் வேதத்தில் எல்லாவற்றையும் எழுதி கொடுத்திருக்கிறார். நான் இப்படியாக நியாயம் தீர்ப்பேன், எச்சரிக்கையாயிரு. வெளிப்படுத்தல் புஸ்தகம் நமக்கு சொல்லுகிறது. அதை படித்து தெரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் எப்படியெல்லாம் நீதியாய் நியாயம் தீர்க்கிறார், அவர் கடைசி காலத்தில் என்னென்னலாம் செய்வேன் என்று சொல்லி இருக்கிறார் என்று படிக்க வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி தெரிந்து கொண்டு நியாய தீர்ப்பு வந்து நாம் அடிக்கப்படாதபடிக்கு, தண்டனை அனுபவிக்காதபடிக்கு இப்பொழுதே மனம் திரும்பி பரிசுத்த பாதையில் வாழ வேண்டும். நீதிமான்களாய் மாற வேண்டும். பரிசுத்தத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது ஒரு சிறு பிள்ளை இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். 3 வயது 4 வயது குழந்தை இருக்கிறது. அந்த பிள்ளையை நாம் என்ன செய்வோம்?
இதன் பிறகு குழந்தையை பள்ளியில் சேர்ப்போம். எதற்காக? கல்வியை கற்றுக்கொள்வதற்காக. அந்த பிள்ளை கல்வி கற்கும் போது அது சமுதாயத்தில் எப்படி பழக வேண்டும், நல்லொழுக்கமா எப்படி வாழ வேண்டும், ஞானமான காரியங்கள், விஞ்ஞானத்தை கற்கும், மொழியை கற்கும், எல்லாவித காரியங்களையும், வரலாறை கற்றுக்கொள்ளும். இப்படி சமுதாயத்தில் பல காரியங்களை கற்றுக்கொண்டு வளர்ந்த பின்பு கல்லூரி படிப்பு, உயர்ந்த படிப்பை படிக்க வைத்து அதன் பின்பு சமுதாயத்தில் ஒரு பதவியை கொடுப்பார்கள். ஒரு வேலை கொடுத்து அந்த வேலையை பார்க்க செய்வார்கள். அப்பொழுது அந்த ஸ்தானத்தில் உட்கார்ந்து வேலை பார்க்கும் அளவுக்கு அந்த பிள்ளைக்கு தகுதி வருகிறது. ஒரு சரீர வளர்ச்சியோடு கூட அறிவு வளர்ச்சியும் ஏற்பட்டவர்களையே ஒரு நல்ல ஸ்தானத்தில் உட்கார வைத்து ஒரு வேலையை கொடுப்பார்கள். ஒரு அலுவலகமாக இருந்தாலும் அரசாங்கமா இருந்தாலும் அவரவர் தகுதிக்கு ஏற்றபடிதான் வேலை தருவார்கள். அதுபோல கர்த்தருடைய ராஜ்யத்தில் நாம் பிரவேசித்து நித்திய ஜீவனுக்குள் போக வேண்டும் என்றால் இங்கே நீதியை கற்றுக்கொள்ள வேண்டும். நீதியில் கற்றுக்கொண்டு படிப்பறிவாய் வேத வசனத்தை கற்றுக்கொள்வதும் அல்லாமல் பிராக்டிக்கலாக செயல்படுத்தி பார்த்து புரிந்து கொள்ளுதல், செயல்முறையிலேயும் நம் வாழ்க்கையில் அனுபவித்து நீதி நியாயத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். நீதியாய் நாம் செயல்படும் காரியங்களில் அதில் நமக்கு வெற்றி வருவதும், நாம் தவறு செய்யும் பொழுது கர்த்தர் நம்மை அடிப்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். எது தவறு என்பதை புரிந்து கொண்டு பரலோகத்தில் போய் வாழ தகுதியுடையவர்களாக நம்மை மாற்றவே கர்த்தர் இந்த பயிற்சியை தருகிறார். நம்மை நீதிமானாய் மாற்றுகிறார். வேத வசனங்கள் சீனாய் மலையில் இஸ்ரவேலருக்கு கொடுக்கப்பட்டது 10 கட்டளைகள் மூலமாக. கவனிப்போம், ஆதாம் ஏவாளுக்கு கொடுக்கப்படவில்லை ஆரம்பத்தில். ஏனென்றால் அவர்கள் பரிசுத்தமாய் இருந்தார்கள். ஆதியிலே அவர்கள் பரிசுத்தமாய் இருந்ததினால் ஆரம்பத்திலேயே கர்த்தர் அவர்களுக்கு வேதத்தை கொடுக்கவில்லை. பாவம் வந்து அதை மனம் திரும்புகிற மனப்பக்குவம் வந்த பின்பு, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கை வந்த பின்பு இஸ்ரவேலருக்கு கர்த்தர் கொடுத்தார். அவர்கள் கொஞ்ச காலம் யோசுவாயாவின் காலம் வரைக்கும் இஸ்ரவேலர்கள் நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு கட்டளைகளை கை கொண்டு கொஞ்ச நாள் வாழ்ந்தார்கள். அதன் பின்பு மீண்டும் மறந்து போனார். அப்படியானால் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம், கர்த்தர் நம்மை முழுமைப்படுத்த நாம் சபிக்கப்பட்டது நிமித்தம் வேத வசனங்களை கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. பரிசுத்தமாகவே இந்த பூமி இருந்திருந்தால் வேத வசனங்கள் தேவைப்பட்டிருக்காது. இதில் உள்ளவைகள் எல்லாம் நம்மால் சுலபமாய் கடைபிடிக்க முடியும். ஏனென்றால் நாம் பாவம் செய்ததினால்தான் பொல்லாதவன் இங்கு வந்தான், பூமி தீமை உள்ளதாய் மாறிற்று. கர்த்தர் படைத்த பூமி பரிசுத்தமாய் இருந்தது. தீமை என்பதே இல்லை, துன்பம் என்பதே இல்லை. அதிக உஷ்ணம் இல்லை, அதிக குளிர் இல்லை, சீதோஷ்ண நிலை அருமையாய் இருந்தது. அதனால்தான் ஆதாம் ஏவாளுக்கு கர்த்தர் வீடு கூட கட்டி கொடுக்கவில்லை. அவர்கள் அப்படியேதான் வாழ்ந்தார்கள், தோட்டத்தில் இருப்பது போல. எதுவும் தேவைப்படவில்லை அவர்களுக்கு. அந்த அளவுக்கு இதமான சூழ்நிலை இருந்தது. ஆனால் அவர்கள் பாவம் செய்த பின்பு எல்லாம் மாறிற்று. எல்லா காரியங்களும் மனதில் பாவ சுபாவம் வந்து விட்டது. அதனால்தான் முதல் மனிதனான காயின் கொலைகாரனானார். ஆபேல் மரித்து போனார். பரிசுத்தமான மனிதன், இரத்த சாட்சி, முதல் இரத்த சாட்சியை ஆபேலையே மரித்து போனார். தீமை எப்பொழுது இந்த பூமிக்கு வந்ததோ அதை தீமையை அகற்றுவதற்கு, நம் இருதயத்திலிருந்து அகற்றுவதற்கு ஜீவ விருட்சத்தின் கனியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். சிலுவை மரத்தில் ஆவியின் கனியாக நின்றார், தொங்கினார். மரத்தில் பழம் தொங்குவது போல ஜீவ விருட்சத்தின் கனி அவர்தான். மரத்தில் தொங்கினார் சிலுவையில். அதை ஏற்றுக்கொள்கிறவர்கள், விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறவர்கள் அந்த பழத்தை சாப்பிடுவதற்கு சமமாக நாம் ரட்சிக்கப்படுகிறோம். இந்த நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜா ஜீவ விருட்சத்தின் கனியாக இருக்கிறார். அவன் வார்த்தையாகவும் இருக்கிறார். பல ரூபங்கள் உண்டு. பரிசுத்த ஆவியானவராயும் இருக்கிறார். வார்த்தையாய் இருந்தார் என்று யோவான் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தை தான் வேத புஸ்தகத்தில் வசனமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வார்த்தை என்றால் வேத வசனம். இந்த வார்த்தையை நாம் படிக்க படிக்க நம் ஆவியில் அது போய் சேர, நம் மனதில் போய் சேர சேர நாம்
அதில் ஊறுகிறோம். அது நிரம்புகிறது. நம் இருதயத்தை நிரப்புகிறது. நம் சிந்தனைகளை வேத வசனங்கள் நிரப்பும் போது நாம் பரிசுத்தம் அடைகிறோம். தீமை, இருள், நம் மனதை பிடித்திருக்கிற இருள் எல்லாம் விலகி போகும். எவ்வளவுதான் துன்பமாய், வேதனையாய் இருக்கும் பொழுது ஒரு வசனத்தை மட்டும் எடுத்து படித்தால் போதும். வேதனை மாறி போகும். அந்த வலி நீங்கி போகும். மனம் குணமடையும். அதன் அருமையை அனுபவித்து பார்க்க வேண்டும். அப்படி நாம் கர்த்தருடைய வார்த்தையை இருதயத்தில் பதித்து வைத்திருக்கிற நம்மை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், எனக்கு செவி கொடுங்கள். நீதியை அறிந்திருக்கிறவர்களே, வேத வசனங்களை இருதயத்தில் பதித்திருக்கிறவர்களே, நான் சொல்வதை கேளுங்கள் என்று சொல்லுகிறார். மனுஷரின் நிந்தனைக்கு பயப்படாமலும், மனுஷர்கள் உங்களை நிந்திக்கிறார்கள், கோபமாய் பேசுகிறார்கள், வேதனைப்படுத்துகிறார்கள், தூஷண வார்த்தைகளை பேசுகிறார்கள், திட்டுகிறார்கள், அவமானப்படுத்துகிறார்கள் என்றால் அவர்கள் நிந்தனைக்கு பயப்படாமலும், இவர் பார் இப்படி செய்தால் அப்படி செய்தால் என்று வீண் பழி சுமத்துவது, நம்மை கொடுமைப்படுத்துவது, வேதனைப்படுத்துவது, இதுவே நோக்கமாய் சிலர் இருப்பார்கள். இப்படிப்பட்ட நிந்தனைகளுக்கு அவர்கள் நம்மை துன்பமுற பேசுவார்களே என்று பயப்படாதிருங்கள். நாம் கர்த்தருடைய காரியத்தை செய்கிறோம், ஊழியம் செய்கிறோம். நாம் ஊழியம் செய்ய போனால் நம்மை பற்றி கேவலமாக பேசுவார்கள், தவறாக பேசுவார்கள், பலவித வார்த்தைகள் வரும். அதை கண்டு பயப்படாதே, இப்படி செய்வார்களே அப்படி செய்வார்களே என்று பயப்படாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் தூஷணங்களால் கலங்காதிருங்கள். அவர்கள் உங்களை கேவலமாய் பேசினால் அதற்காக மனம் கலங்காதீர்கள். கலங்கக்கூடாது. அப்படி யாராவது நம்மை பேசும்போது, நம்மை வேதனைப்படுத்தும்படி, நாம் கர்த்தருடைய காரியத்தை செய்கிறோம், பரிசுத்தமாய் நீதியின்படி தேவ சித்தத்தை நிறைவேற்றி கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறோம், கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்கிறோம், நம் குடும்பத்தில் நாம் நீதியாய் வாழ்கிறோம், கர்த்தருக்கு பிரியமான நீதியின் வழியை பின்பற்றி நம் குடும்பத்தில் நாம் வாழ்ந்தாலும் நம் குடும்பத்தினரே நம்மை நிந்திப்பார்கள், வேதனைப்படுத்துவார்கள், தூஷிப்பார்கள். நீதி நீதி என்று எப்பொழுதும் இப்படியே இருக்கிறாய் என்று நம்மை தூஷிப்பார்கள். அப்படியும் கூட நடக்கலாம், வீட்டிலும் கூட நடக்கலாம். எப்படி இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, பயப்படவும் கூடாது. இப்படிப்பட்டவர்களை கண்டு பயப்படாமலும் கலங்கவும் கூடாது. இப்படி சொல்லுகிறார்களே என்று வேதனைப்படவும் கூடாது. தேவையில்லை, அதெல்லாம் தேவையில்லை, கர்த்தர் இருக்கிறார். அப்படிப்பட்டவர்களை, நீதியின் பாதையில் நடக்கிற நம்மை பார்த்து தூஷிப்பதும் திட்டுவதும் வேதனைப்படுத்துவதுமா இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களை பொட்டு பூச்சி வஸ்திரத்தை போல அரித்து போடுமாம். பொட்டு பூச்சி துணிகளை கடித்து தின்று அரித்து போட்டுவிடும். அது போல மண்ணில் ஏதாவது துணிகள் விழுந்து விட்டால் அது ஒரு சில நாட்களிலேயே அப்படியே நூல் நூலாக பிரிந்து விடும். அந்த மண்ணில் இருக்கிற அந்த பூச்சிகள் அந்த துணியை கடித்து 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 தின்றுவிடும். அங்கு கொஞ்சம் இங்கு கொஞ்சம் தான் இருக்கும், அதிகமான ஓட்டைகள் விழுந்தது போல இருக்கும். அது போல பொட்டு பூச்சி அரித்து போடும். அவர்கள் வாழ்க்கை அழிந்து போகும். அவர்களை தீமை பிடித்து கொடும். கர்த்தருடைய வசனத்தை நாம் கற்றறிந்து அதன்படி நாம் வாழும்போது நம்மை தூஷிக்கிறவர்கள் அழிந்து போவார்கள். புழு ஆட்டின் முடியை தின்பது போல, ஆடு வளர்க்கும் போது அதன் மேலுள்ள முடிகளை எடுத்து கம்பளி நெய்வார்கள். அதன் முடி வெள்ளை நிறத்தில் பெரியதாக இருக்கும், அதிகமாய் இருக்கும். ஆட்டு முடியை நறுக்குவார்கள், அதை எடுத்து கம்பளி நெய்து குளிருக்கு போர்வையாக பயன்படுத்துவார்கள். இது அந்த காலத்திலிருந்து இப்பொழுதும் நடக்கிறது. குளிர் பிரதேசங்களில், மலை பிரதேசங்களில் நடக்கும். இப்படி செய்வார்கள். அப்படிப்பட்ட அந்த ஆட்டின் முடியை புழு தின்று போடும். புழுக்கள் அதை தின்று போடும். அது போல நமக்கு விரோதமாய் நாம் பரிசுத்தமாய் வாழும்போது, நாம் கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழும்போது நமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அந்த புழு, அந்த ஆட்டு முடியை தின்பது போல, புழு தின்பது போல அவர்கள் அழிந்து போவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. என்னுடைய நீதியோ என்றென்றைக்கும் நிற்கும். நாம் கர்த்தருடைய வழிகளில் நடக்கிறோம், பரிசுத்தமாய் வாழ்கிறோம், கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறோம். நம்மை நிந்திப்பது, திட்டுவது, நம் செயல்களுக்கு குறுக்கே நிற்பது,
எதையும் செய்ய விடாமல் தடை பண்ணுவது, கேவலமாய் பேசுவது, அவமானப்படுத்துவது, நம்மை நோகடிப்பது, இப்படியே ஒருவர் செய்து கொண்டிருந்தால் அவர்களை விட்டுக்கொண்டே இருக்க வேண்டுமா? அப்படியே அவர்கள் வாழ்ந்து கொண்டு இன்னும் அதிகமாய் அவர்கள் செயல்கள் பெருகிக் கொண்டே இருக்க வேண்டுமா? நடக்காது. அப்படியெல்லாம் நடக்காது. கர்த்தர் சொல்லுகிறார், என் நீதி நிலைநிற்கும். நான் வந்து அவர்களை அழித்து போடுவேன் என்று சொல்லுகிறார். துன்மார்க்கரை கர்த்தர் அழித்து போடுவார். அதாவது கர்த்தருடைய சித்தத்திற்கு விரோதமாய் செயல்படுகிறவர்கள். நாம் நம் இஷ்டப்படி வாழ்ந்து கொண்டிருந்தால் நமக்கு விரோதமாய் வருகிறவர்களை அழித்து போட மாட்டார். நாம் கர்த்தருடைய வழிகளில் நடக்க வேண்டும். பரிசுத்தமாய் அவருடைய வசனத்தை பின்பற்றி வாழ வேண்டும். அப்பொழுது நமக்கு விரோதமாய் வருகிறவர்களை கண்டு நாம் பயப்படவோ கலங்கவோ தேவையில்லை. கர்த்தர் பார்த்துக் கொள்வார், அவர்களை அழித்து போடுவார். நாம் போய் அவர்களை ஒன்றும் செய்ய தேவையில்லை. கர்த்தர் பார்ப்பார். என்னுடைய நீதியோ என்றென்றைக்கும் நிலைக்கும். கர்த்தர் நமக்கு செய்கிற நீதி நிரந்தரமாய் இருக்கும். அதாவது ஒரு மனிதன் பாவம் செய்யும் பொழுது அவனுக்கு தண்டனை கொடுக்கிறார், அக்னி கடலில் போடுவார், கர்த்தர் அழித்து போடுவார். அவர்கள் செய்த எல்லாவித தீமைக்கும் பலன் அவர்கள் அழிவு. ஆனால் நீதிமான்கள் இருக்கிறோம். இந்த பூமியில் கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கிறோம். வேத வசனத்தை கற்றுக்கொள்கிறோம். நீதியின் பாதையில் மனம் திரும்பி பரிசுத்தமாய் மாறி வாழ்கிறோம். நன்மைகளை செய்கிறோம். அதற்குரிய பலனாக கர்த்தர் நம்மை மீட்டு கொண்டு நம்மை நித்திய ஜீவனில் பரலோகத்தில் சேர்த்து கொள்கிறார். அங்கு போய் நாம் கொஞ்ச காலம் வாழப்போவது அல்ல. நாம் இங்கு 70 வருடம் தான் நீதியாய் இருக்கிறோம் என்றால் அங்கு போய் ஒரு 50 வருடம் 70 வருடம் மட்டும் அல்ல, நிரந்தரமாய் நீதியாய் இந்த உலகத்தில் வாழ்கிற கொஞ்ச காலம் செய்த நன்மைக்கு, நீதியின் வாழ்க்கைக்கு நிரந்தரமான சந்தோஷத்தை பெற்றுக்கொள்கிறோம். மிகப்பெரிய சந்தோஷம். அதற்கு அளவே கிடையாது. நீதி கொஞ்ச காலம்தான் செய்கிறோம், அதை கற்றுக்கொள்கிறோம், பரலோகத்திற்கு செல்லுகிறோம். அங்கு நிரந்தரமாய் அதற்குரிய பலனை அனுபவிக்க போகிறோம். அந்த நீதி நிலை நிற்கிறது, முடிந்து போவதில்லை. நீ பூமியில் வாழும் போது கர்த்தர் நம்மை பார்த்து, பூமியில் நீ 50 வருடம் நீதிமானாய் வாழ்ந்தாய், அதனால் நீ பரலோகத்தில் 50 வருடம் நீதிமானாய் பலனை அனுபவித்து சுகமாய் வாழலாம், அதன் பின்பு நீ வாழ முடியாது என்று சொல்லவில்லை. அப்படி சொல்லவில்லை. நிரந்தரமாய் நித்தியமாய் நீதி நிலை நிற்கிறது. நமக்கு நாம் செய்த நீதியின் காரியங்கள், இந்த உலகத்தில் நாம் நீதியாய் வாழ்ந்து படுகிற சின்ன சின்ன துன்பங்கள் நிரந்தரமான நல்வாழ்வை நமக்கு கொடுக்கிறது. அதனால் இந்த உலகத்தில் நீதியாய் வாழும் போது நமக்கு துன்பங்கள் வரும், பாடுகள் உண்டு, வேதனைகள், அவமானங்கள், வலிகள் எல்லாம் உண்டு. அதை எல்லாம் பொறுத்து கொள்ள வேண்டும். நாம் தான் பெரிய சந்தோஷத்தை நிரந்தரமாய் அனுபவிக்க போகிறோமே. இந்த சின்ன சின்ன துன்பங்களை பொருட்படுத்தலாமா? பொருட்படுத்த கூடாது. அதனால் மனமுடைந்து சோர்ந்து போகக்கூடாது. நீதியாய் வாழ்வதற்கு சோர்ந்து போகக்கூடாது. உற்சாகமாய் நாம் நீதியை பின்பற்ற வேண்டும். என்னுடைய நீதியோ என்றென்றைக்கும் நிலை நிற்கும். அவர் கொடுக்கிற நீதியின் பலன் நமக்கு என்றென்றைக்கும் இருக்கும். என் ரட்சிப்பு தலைமுறை தோறும் இருக்கும். கர்த்தருடைய பாதுகாப்பு நமக்கு தலைமுறையாக, ஒருவருக்கு மட்டுமல்ல, பல தலைமுறைகளுக்கும் நமக்கு கிடைக்கும். எழும்பு எழும்பு, பலன் கொள், கர்த்தரின் புயமே. முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளிலும் எழும்பினபடி எழும்பு. ராகாபை துண்டித்ததும் வலு சர்ப்பத்தை வதைத்ததும் நீதான் அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தரின் புயமே ராகாபை வதைத்தது. எழும்பு எழும்பு என்று சொல்லும் பொழுது கர்த்தருடைய வல்லமை வரட்டும் என்று அழைப்பது. ராகாப் என்றால் எகிப்து தேசத்தை அழித்தது. எகிப்தியர்கள் இஸ்ரவேலரை துரத்தி கொண்டு வந்த போது அத்தனை போர் வீரர்களையும் சிவந்த சமுத்திரத்தில் தள்ளி அவர்கள் அழிக்கப்பட்டு போனார்கள். கர்த்தரே அல்லவா அதை செய்தது. அதைதான் கர்த்தர் சொல்லுகிறார். அவருடைய புயமே அதை செய்தது. அவருடைய வல்லமை, அவருடைய திருக்கரங்கள் தான் எகிப்தை அந்த நேரத்தில் அழித்து இஸ்ரவேலரை காப்பாற்றியது. எழும்பு, மீண்டும் அதன் போல கர்த்தர் செய்ய போகிறார். அதை போலவே மகா ஆழத்தின் தண்ணீர்களாகிய சமுத்திரத்தை வற்றி போக பண்ணியதும், சிவந்த சமுத்திரத்தை வற்றி போக பண்ணியதும்,
மீட்கப்பட்டவர்கள் நடந்து போவதற்கு கடலின் வழியே பள்ளங்களை உண்டு பண்ணியதும், நடந்து போக கடலில் நடந்து போக செய்தார் அல்லவா? இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்தபோது சிவந்த சமுத்திரத்தை, கடலை இரண்டாய் பிரித்து தண்ணீரை இரண்டு பக்கமும் விலக்கி தரையிலே நடந்து போங்கள் என்று பள்ளத்தை ஏற்படுத்தி அதில் நடந்து போக வைத்தார் கர்த்தர். எவ்வளவு வல்லமை உடையவர் அவர்! அது போலவே அன்று நடந்தது மட்டுமல்ல, இப்பொழுதும் கர்த்தர் நமக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவர் இப்பொழுதும் நமக்கு அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார். எவ்வளவு பெரிய துன்பங்களாய் இருந்தாலும், எவ்வளவு பெரிய போராட்டங்களாய் இருந்தாலும், எல்லாவற்றையும் தூக்கி போட்டு நம்மை காப்பாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த சத்தத்துடன் பாடி, களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்பி வருவார்கள். கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் திரும்பி வருவோம். அதாவது இஸ்ரவேலுக்குள், சீயோனுக்குள் திரும்பி வருவோம் என்றால், இஸ்ரவேலுக்குள் திரும்பி வருவோம் என்றால், கர்த்தருடைய ஜனங்கள் நாம் மீட்கப்பட்டு பாவத்திலிருந்து விடுதலையாகி, பாவம், கொடுமை, அக்கிரம வாழ்க்கை, புறஜாதியாராய் கர்த்தரை விட்டு விலகி இருந்த வாழ்க்கை, பாவ வாழ்க்கையை விட்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய பிள்ளைகளாக மாறி நீதியை கற்றுக்கொண்டு பின்பற்றி பரிசுத்தமாய் வாழ்கிற வாழ்க்கைக்கு வருகிறோம். இப்படிப்பட்ட மாற்றத்தை உண்டு பண்ணுவதும் கர்த்தரே, அப்படி செய்து நம்மை பாதுகாப்பதும் அவரே. அப்படி நம்மை கர்த்தர் மீட்டு கொள்ளும் போது நாம் ஆனந்த களிப்புடன் பாடி கர்த்தரிடத்தில் வருவோம். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். நிரந்தரமான மகிழ்ச்சி இருக்கும். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். நித்தியமான மகிழ்ச்சி நமக்குள் கர்த்தர் கொடுப்பார். பரிசுத்த ஆவியானவர் நம்முடனே இருப்பதினால் நிரந்தரமான மகிழ்ச்சி, அந்த மகிழ்ச்சி திரும்பி போகவே போகாது. எப்பொழுதும் சந்தோஷமா இருப்போம். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். மிகுந்த சந்தோஷம் உண்டாகும், மகிழ்ச்சி உண்டாகும். அந்த உள்ளுக்குள் நம்ம ஆழ் மனதில் கர்த்தரால் மீட்கப்பட்டு விட்டோம், நாம் கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு போவோம். அதாவது பரலோக வாழ்வை வாழ்வதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. பரலோக வாழ்க்கைக்குள் பிரவேசித்து நாம் சந்தோஷமாய் சீயோன் என்று சொல்லும் பொழுது பரலோகத்தை குறிக்கிறது. பரலோகத்திற்கு போய் சந்தோஷமாய் வாழ்வோம், நிரந்தரமான மகிழ்ச்சியோடு. துன்பம், துயரம் அங்கே எதுவுமே இல்லை. சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். சஞ்சலம் இருக்காது, தவிப்பு இருக்காது, எந்தவித தவிப்பும் இருக்காது, ஓடி போய்விடும். எல்லா கெட்ட விஷயங்களும் ஓடி போகும். நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். இப்படிப்பட்ட காரியத்தை நம் வாழ்க்கையில் செய்ய வல்லமையுடையவர் கர்த்தர் ஒருவரே. அவர்தான் நமக்கு இப்படிப்பட்ட நல்ல காரியத்தை செய்வார். இன்னொரு வார்த்தை கர்த்தர் கேட்கிறார். சாக போகிற மனுஷனுக்கும் புல்லுக்கொப்பாயிருக்கிற மனுபுத்திரனுக்கும் பயப்படுகிறதற்கு நீ யார் என்று நம்மை பார்த்து கேட்கிறார். ஆமாம், மற்ற மனிதர்களை பார்த்து நீ பயப்படுகிறாயே. அந்த மனிதர்கள் புல்லை போன்றவர்கள், புல்லுக்கு ஒப்பானவர்கள். சாக போகிற மனிதன் அவன். அவனுக்கு பயப்படுவதற்கும், பூமியை அஸ்திவாரப்படுத்தி உன்னை உண்டாக்கின கர்த்தரை மறக்கிறதற்கும் நீ யார் என்று கர்த்தர் கேட்கிறார். இது நமக்கெல்லாம் சம்மட்டியால் அடிக்கப்பட்ட ஒரு அடி போன்ற வார்த்தை. இது நாம் நம் வாழ்க்கையில் என்ன செய்கிறோம்? யாராவது ஒரு சில மனிதர்கள் நம்மை துன்புறுத்துகிறவர்களை பார்த்து பயப்படுகிறோம். அவன் மனுஷன், அவன் வெறும் புல்லுக்கு ஒப்பானவன். அவனை பார்த்து நீ பயந்தால் அதற்கு பொருள் என்ன தெரியுமா? நீ என்னை மறந்தாய் என்று பொருள் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தரை மறப்பதும் மனிதனை பார்த்து பயப்படுவதும் இரண்டும் ஒன்று என்று வேதம் சொல்லுகிறது. இந்த இடத்தில் அவனை பார்த்து பயந்து கொண்டு என்னை நீ மறந்து போவது ஏன் என்று கர்த்தர் கேட்கிறார். இது நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டிய காரியம். மனிதர்களுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும் என்று வேதம் சொல்கிறது. எந்த மனிதனுக்கும் எந்த சூழ்நிலையிலேயும் எதை குறித்தும் நாம் பயப்படக்கூடாது. கர்த்தர் ஒருவருக்கே பயப்பட வேண்டும். அப்படியானால் அவருக்கு நம்ம மரியாதை கொடுக்கிறோம் என்று பொருள். மனிதனுக்கு பயந்தால் கர்த்தருக்கு நாம் கொடுக்கும் மரியாதை இல்லை என்று பொருள். கர்த்தரை மதிக்காமல் மனிதனுக்கு போய் பயந்து கொண்டிருக்கிறோம். இது மிகப்பெரிய தவறாயிருக்கிறது. இதை நாம் மேற்கொள்ள வேண்டும், பழகி கொள்ள வேண்டும். மனிதனுக்கு பயப்படுகிற பயத்தை விட்டுவிட வேண்டும். கர்த்தருக்கு மட்டுமே நான் பயப்படுவேன் என்று மனம் திரும்ப வேண்டும். இந்த பூமியை படைத்து உன்னை உண்டாக்கின கர்த்தரை மறக்கிறதற்கும் நீ யார்?
இது மிகப்பெரிய காரியமா இருக்கிறது. பூமியை உண்டாக்கி நாம் நிற்கிற பூமி, இந்த பூமியில் காற்று, தண்ணீர், உணவு எல்லாம் இதிலிருந்து நமக்கு கிடைக்கிறது. நாம் நிற்பதும் நம்மை தாங்கி கொண்டிருக்கிற பூமி இது. நம்மை தாங்கி கொண்டிருக்கிற பூமியை உருவாக்கியதும் நம்மை உண்டாக்கியதும் கர்த்தரே. அவருக்கு நாம் மரியாதை கொடுத்து வாழ வேண்டும். மற்ற மனிதர்களை கண்டு பயப்படக்கூடாது. அவர் பார்த்து கொள்வார். உனக்கு துன்பம் செய்கிறவன் நித்தமும் உன்னை துன்பப்படுத்த ஆயத்தமாகிறான். தினமும் உன்னை கொடுமைப்படுத்த, வேதனைப்படுத்த அவன் ஆயத்தப்படுகிறான். அவன் தினம் தினம் ஆயத்தப்படுகிறான். நீ ஏன் அவனுக்கு தினமும் பயப்படுகிறாய் என்று கர்த்தர் கேட்கிறார். நீ அவனுக்கு இடைவிடாமல் நித்தமும் பயப்படுகிறது என்ன? அது எதுக்கு நீ பயப்படுகிறாய் என்று கர்த்தர் கேட்கிறார். இடைவிடாமல் அவன் தினமும் ஆயத்தப்பட்டுதான் உன்னை துன்பப்படுத்துகிறான். ஆனால் நீயோ இடைவிடாமல் அவனை நினைத்து பயந்து கொண்டே இருக்கிறாய். ஏன் பயப்படுகிறாய் என்று கர்த்தர் கேட்கிறார். பயப்படக்கூடாது என்பதே பொருள். இடுக்கண் செய்கிறவனுடைய உக்கிரம் எங்கே? நம்மை துன்பப்படுத்துகிறவனுடைய வேகம், அவனுடைய கொடுமையின் எண்ணம் எங்கே? அதை அழிக்கப் போகிறார் கர்த்தர். அதை அழித்து விடுவார் என்று பொருள். அது எங்கே பார், அதை நான் அழித்து விடுகிறேன் என்று சொல்லுகிறார். நம்மை துன்பப்படுத்துகிறவர்களின் செயல்கள் அழிக்கப்பட்டு போகிறது. கர்த்தர் அதை அழித்து போடுவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இப்படியாக கர்த்தர் நம்மை துன்பப்படுத்துகிறவர்களுக்கு பயப்படக்கூடாது, தைரியமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இந்த காரியத்தை நாம் கற்றுக்கொள்வோம், பழகுவோம். எந்த மனிதனுக்கும், எந்த சூழ்நிலைகளுக்கும், நோய்களுக்கும், மரணத்திற்கும், எந்த பொல்லாப்புக்கும் பயப்படக்கூடாது. போபியா என்று சொல்வார்கள் மருத்துவ விஞ்ஞானத்தில். 150 விதமான போபியாக்கள் இருக்கிறதாம் சுமாராக. அப்படியானால் எல்லா பயங்களும் நம்மை விட்டு நீங்க வேண்டும். கர்த்தருக்கு மட்டுமே மரியாதை நிமித்தம் கர்த்தருக்கு பயந்து அவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற பயத்தோடு வாழ வேண்டும். மற்ற எந்த காரியத்தை குறித்தும் பயப்படக்கூடாது. இப்படிப்பட்ட பயத்தின் ஆவி நம்மை விட்டு விலகும்படி கர்த்தர் கிருபை செய்வாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.